வணக்கம் தமிழ் சொந்தங்களே, விவசாயத்திற்கான இலவச பயிற்சி வகுப்பு மற்றும் விவசாயம் சம்பந்தப்பட்ட தகவல்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் வேளாண்மை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த கோவில் மணி மாதிரி இருக்கக்கூடிய குறியீடியை அழுத்திக்கோங்க. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பூச்சி தாக்குதலை கட்டுப்படுத்தக்கூடிய மூலிகை பூச்சி விரட்டி தயாரிப்பதற்கான வழிமுறைகளை பத்தி தாங்க பார்க்க போறோம். ஒவ்வொரு குறிப்பிட்ட ஆண்டுகள்லயும் பார்த்தீங்கன்னா, அந்த பூச்சி தாக்குதல்ங்கிறது வெவ்வேறு ரூபத்துல பார்த்தீங்கன்னா, பெரிய லெவல்ல நம்ம பொருளாதாரத்தை சேதப்படுத்திக்கிட்டே இருக்குன்னு சொல்லலாங்க. 2008க்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த மாவு பூச்சிகள்ங்கிற ஒரு பூச்சி பொருளாதார சேத நிலையை உருவாக்காத ஒரு பூச்சி இனமா இருந்துச்சு. ஆனா இப்போ பார்த்தீங்கன்னா, அந்த மாவு பூச்சிகள் கூட பொருளாதார சேத நிலையை உருவாக்கக்கூடிய பூச்சிகளா மாறிடுச்சு. கொஞ்ச ஆண்டுகளுக்கு முன்னாடி கூட அமெரிக்கன் படைப்புழுங்கிற ஒரு படைப்புழு பார்த்தீங்கன்னா, மக்காச்சோளத்தை முறையா தாக்குச்சு. அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, கரும்பு, பருத்தி போன்றவைக்கு அடுத்தடுத்து பரவி பெரிய லெவல்ல பார்த்தீங்கன்னா, நம்ம தாவரங்களை சேதப்படுத்துதுன்னே சொல்லலாங்க. இதுல இருந்துலாம் மீள்றதுக்கு ஒரு பொதுவான பூச்சி விரட்டி தயாரிக்கணும்னா நிச்சயமா பார்த்தீங்கன்னா, இந்த மூலிகை பூச்சி விரட்டியை தயாரிக்கலாங்க. ஏன்னா இந்த மூலிகை பூச்சி விரட்டியில இந்த மூலிகை பூச்சி விரட்டியில நம்ம உபயோகிக்கக்கூடிய ஒவ்வொரு வகையான தாவரங்களும் ரொம்ப வித்தியாசமான குணங்கள் கொண்டதாவோ, அதே போல பார்த்தீங்கன்னா, அந்த தாவரங்கள்ல பெரிய லெவல்ல பூச்சிகள் தாக்காதனாலயோ, இந்த மாதிரி தாவரங்களை நம்ம உபயோகித்து பெரிய லெவல்ல பார்த்தீங்கன்னா, பூச்சிகளை கட்டுப்படுத்தலாங்க. அப்படி என்னென்ன தாவரங்களை உபயோகித்து பூச்சிகளை கட்டுப்படுத்தலாங்கிறத பார்ப்போங்க. வேப்பிலை, எருக்க இலை. இந்த எருக்க இலை பார்த்தீங்கன்னா, இந்த பால் தன்மை இருக்கும். அதே போல வேப்பிலையில அந்த கசப்பு தன்மை இருக்கு. அதுக்கப்புறம் அந்த ஊமத்தை இலை, இதுல அந்த விஷத்தன்மை இருக்கு. அதுக்கப்புறம் அந்த துளசி, தும்பை இலை, அதுக்கப்புறம் நொத்தி இலை. இந்த 6 இலைகளையும் பார்த்தீங்கன்னா, எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிலோ விகிதாச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 வகையான இலைகளோ 6 கிலோ எடுத்துக்கிறோங்க. இதை இதோட பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் நாட்டு மாட்டு சிறுநீரையும் சேர்க்கணும். சேர்த்துட்டு அதை பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டீப்பாய்க்குள்ள போட்டு 1 வாரம் அடைச்சு வச்சிடணுங்க. 1 வாரத்துக்கு அப்புறம் அது திறந்து பார்த்து அதில் கொஞ்சம் ஃபில்டர் பண்ணணுங்க. அந்த தண்ணியை மட்டும் ஃபில்டர் பண்ணிட்டு 10 லிட்டர் தண்ணியில் பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் இந்த மூலிகை பூச்சி விரட்டிகளை கலந்து செடிகள் மேலே பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரே பண்ணிட்டு வந்தா எப்பேற்பட்ட பூச்சிகளோ தாக்கவே தாக்காதுங்க. அதனாலேயே பார்த்தீங்கன்னா இந்த மூலிகை பூச்சி விரட்டியை நிறைய விவசாயிகள் பெரிய லெவலில் உபயோகித்துக்கிட்டு இருக்காங்க. இது போன்ற மூலிகை பூச்சி விரட்டிகள் மூலம் எப்பேற்பட்ட பூச்சிகளையும் நம்மளால கட்டுப்படுத்த முடியும். அதனால பார்த்தீங்கன்னா, இது போல மூலிகை பூச்சி விரட்டிகள் எப்பயுமே பார்த்தீங்கன்னா, நம்ம விவசாயம் பண்ணோம்னா நிச்சயம் நம்ம கையில இருக்கணுங்க. இந்த காணொலியில அந்த மூலிகை பூச்சி விரட்டியை பத்தியோ, அதே போல பூச்சிகளை கட்டுப்படுத்துறதுக்கான முறைகளை பத்தியோ நீங்க தெரிஞ்சிருப்பேன். நான் நம்புறேன் இது போன்ற புது புது தகவல்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறேன். நம்ம தமிழ் வேளாண்மை சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த காணொலிக்கு லைக் பண்ணுங்க. வேளாண் தகவல்கள் தொடரும். நன்றி.